வரதராஜபுரம் சாய் விவாகா மகாலில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட கழக செயற்குழு கூட்டம் மாண்புமிகு தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக், கோவை மாநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பையா என்கிற கிருஷ்ணன், கோவை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சி.ஆர். ராமச்சந்திரன், முன்னாள் எம்எல்ஏ, கோவை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் எஸ். சேனாதிபதி, கோவை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் வரதராஜன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர் அண்ணன் மு. கண்ணப்பன், கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா. பழனிசாமி, தீர்மானக்குழு இணைச் செயலாளர் மு. முத்துசாமி, மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் நாகராஜன், தீர்மானக்குழு உறுப்பினர் மு. ரா. செல்வராஜ், திப்பம்பட்டி ஆறுசாமி, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மெட்டல் டி.எஸ்.பி. கண்ணப்பன், டி.ஆர். சண்முகசுந்தரம், இருவூர் சந்திரன், மு. க. முத்து, பொதுக்குழு உறுப்பினர்கள் மூமாசா முருகன், தீபா, மேயர் கல்பனா ஆனந்த், துணை மேயர் ரா. வெற்றிச்செல்வன், ஏ.பி. நாகராஜ், முன்னாள் எம்பி, மாவட்ட கழக பொறுப்புக்குழு உறுப்பினர்கள், நகர கழக, பகுதி கழக, ஒன்றிய கழக, பேரூர் கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், மண்டல தலைவர்கள், மண்டல நிலைக்குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மாநகர வட்டக்கழக பொறுப்பாளர்கள், மாவட்ட அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக மூத்த முன்னோடிகள், அனைத்து கிளை கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். சிங்கநல்லூர் பகுதி கழகம் 2 பொறுப்பாளர் சிங்கை மு. சிவா நன்றி கூறினார். மேலும் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் டாக்டர் கலைஞர் அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி அளவில் தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் சித்தாபுதூர் ஆவராம்பாளையம் மெயின் ரோடு வி.கே. மேனன் சாலை சந்திப்பிலிருந்து ஜெயா பேக்கரி வழியாக காந்திபுரம் அண்ணா சிலை வரை அமைதி ஊர்வலம் சென்று தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தியும் 1000 ஏழை எளிய மக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கியும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்துவது என்றும் மௌன ஊர்வலத்தில் கோவை மாநகர் கிழக்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கலைஞர்கள்